இந்த அரங்கில் நான் சரியாக சொல்கிறேன் என்றால் இது என்னுடைய 4வது தொடர் சொற்பொழிவு. இந்த அரங்கில் ஆற்றிய அந்த தொடர் சொற்பொழிவுகள் தான் ஒரு கட்டத்தில் உலக அளவிலேயே என்னை கொண்டு போய் சேர்த்தன. முதலாக உலக விடுதலை போராளிகள் என்று 11 அமர்வுகள் இந்த அரங்கில் பேசினேன். அதில் 8 உரைகள் தான் இருக்கின்றன, 3ஐ தேடிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னால் எதிரும் புதிரும் என்னும் தலைப்பில் 8 அமர்வுகள் உரையாற்றினேன். அந்த உரைகள் வலையொலியிலும் இருக்கின்றன. தீட்டும் புனிதமும் என்னும் பெயரில் புத்தகமாகவும் வந்திருக்கிறது. 3வதாக எனக்கு மிகப்பெரிய நிறைவு தந்த தலைவர் கலைஞர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறான நெஞ்சுக்கு நீதியை 16 அமர்வுகளில் இதே அரங்கில் தொடர்ந்து பேசினேன். 16 அமர்வுகள் ஏறத்தாழ 17 மணி நேரம் கலைஞர் அவர்களோடு நாம் வாழ்ந்த நேரம் என்று நான் அதை கருதுகிறேன். அதற்கு பின்னால் இப்போது மறுபடியும் நேரு அவர்களின் உலக சரித்திரத்திற்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் காலங்கள் எப்படி மாறுகின்றன என்று. நேருவுக்கு கருப்பு கொடி காட்டிய நாம் நேருவின் சரித்திரத்தை பேசுகிறோம். ஐயா பெரியார் அவர்களை காலமெல்லாம் எதிர்த்தவர்கள் என்றும் தமிழர் தலைவர் என்று பெரியாரை பற்றி நூல் வெளியிடுகிறார்கள். காரணம், நமக்கு எல்லோருக்கும் பொது எதிரிகள் இன்னும் வலிமையாக இருப்பதால் நாம் யாரை பகைத்து கொள்ள வேண்டும், யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கவனம் இப்போது வந்திருக்கிறது. அதிலும் நேரு அவர்களை பற்றி பேச வேண்டிய காலகட்டம் இது. மிக கவனமாக நேருவை புறந்தள்ளியும் நேருவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியும் வருகிற காலத்தில் நேருவை போன்ற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், இன்றைக்கும் தேவைப்படுகிற கருத்துக்களை தந்திருக்கிறவர், அதனை நாம் மீண்டும் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். உலக சரித்திரம் என்று தலைப்பு கொடுக்காமல் நேருவின் உலக சரித்திரம் என்று தலைப்பு கொடுத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய வரலாற்றை பல நூல்களிலிருந்து திரட்டி படித்து இங்கே சொல்லப்போவதில்லை. நேரு அவர்கள் எழுதியிருக்கிற, முதலில் ஆங்கிலத்தில் வந்து இப்போது தமிழிலும் வந்திருக்கிற அந்த நூலில் இருக்கிற கருத்துக்களை மட்டுமே இந்த அரங்கில் நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கிளிம்பஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்பது அவர் எழுதிய அந்த புத்தகத்தினுடைய பெயர். அவர் எழுதியிருக்கிற விடுதலையை நோக்கி போன்ற புத்தகங்கள் இருந்தாலும் 3 நூல்கள் மிக புகழ் பெற்றவை, நாம் அறிவோம். ஒன்று கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, 3வது அன் ஆட்டோபயோகிராஃபி என்கிற 3 நூல்கள் எல்லாமே தமிழில் வந்துவிட்டன. உலக சரித்திரம் என்றும் இந்தியாவை கண்டுணர்தல் என்றும் நேருவின் சுயசரிதை என்றும் 3 நூல்களும் வந்துவிட்டன. நான் இந்த உரைக்கு நேருவின் நூலையும் அதற்கு துணையாக 2 நூல்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த நூல்களை நான் இந்த அரங்கில் அவற்றை காட்ட வேண்டும் என்று கருதுகிறேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. இதுதான் நாம் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிற கருத்துக்களை கொண்டிருக்கிற கருவூலம். இது முதல் தொகுதி. இன்னொரு தொகுதி இருக்கிறது. மொத்தம் 2 தொகுதிகள், 1500 பக்கங்கள். 1500 பக்கங்களில் ஏறத்தாழ முதல் உலகப்போர் வரையில் எல்லாவற்றையும் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2வது புத்தகம் நேருவின் சுயசரிதை. இது தமிழாக்கம். அதனை ஓவிய அழகேசன் அவர்களும் இதனை எழுத்தாளர் வாரா அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிறகு எனக்கு பயன்பட்ட இன்னொரு புத்தகத்தை சொல்ல வேண்டும். இது கோபண்ணா அவர்கள் தொகுத்திருக்கிற மாமனிதர் நேரு என்னும் புத்தகம். சரியாக சொன்னால் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை அவர் தனி மனிதராக செய்திருக்கிறார் என்பதை குறிப்பிட வேண்டும். அவரையும் பாராட்டுவதற்காகவும் அவருக்கும் நன்றி சொல்வதற்காகவும் இந்த நூல்களை இந்த அரங்கில் காட்டுகிறேன். வலையொலிகளில் பார்க்கிற நண்பர்களும் கூட இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதற்காக. அதுவும் கோபண்ணா அவர்கள் தொகுத்திருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற படங்கள் அதற்கு முன்னால் நான் எங்கும் பார்த்திராத படங்கள்.
மிக அரிய புகைப்படங்களின் தொகுப்பு. டேராடூன் சிறையில் நேரு அவர்கள் அமர்ந்திருக்கிற போது கீழே நேரு என்று எழுதியிருப்பதால் தான் தெரிகிறது, இல்லையானால் அவர் நேரு என்று நமக்கு தெரியாது. அதுபோல மிக பல அரிய புகைப்படங்களை இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது. இவை மூன்றையும் வைத்துக்கொண்டு நான் நேரு எழுதியிருக்கிற உலக சரித்திரம் பற்றி மட்டுமே பேச இருக்கிறேன். நேரு அவர்களே சொல்லுகிறார், இது ஒரு வரலாற்றாசிரியன் எழுதுகிற புத்தகம் போல அமையவில்லை. நான் என் மகளுக்கு எழுதிய கடிதங்கள் இவை, அதுவும் சிறையிலிருந்து எழுதியவை. அதை எல்லோரும் அறிவோம். நேரு அவர்கள் சிறையில் இருந்து இத்தனை செய்திகளையும் தொகுத்து எழுதியிருக்கிறார். எனவே அவரே குறிப்பிடுகிறார், இதில் சிலவற்றை நான் தோராயமாகத்தான் எழுதுகிறேன், எனக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் கிடைக்கவில்லை, கிடைத்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு நான் எழுதியிருக்கிறேன். மிக வியப்பான செய்தி, இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு மிகப்பெரிய படிப்பும் அறிவும் தேவை. இன்றைக்கும் கூட நாம் கவிதை எழுதலாம் என்றால் பூங்காவுக்கு போகலாம், அல்லது அறை எடுத்துக்கொண்டு வசனம் எழுதலாம் என்று தான் இயல்பாக எழுதுகிறோம். அப்படி ஒரு புறச்சூழல் தேவைப்படுகிறது. ஆனால் சிறையில் அமர்ந்து கொண்டு உலக வரலாற்றை ஒரு மனிதனால் எழுத முடிகிறது என்பதே வியப்பானது. அதிலும் அவர் குறிப்பிடுகிறார், இதனை நான் என் மகளுக்காக எழுதினேன். பிறகு புத்தகமாக வருகிற போது தன் சொந்த உணர்ச்சிகள் பல அதற்குள் படிந்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான கடிதங்களில் குடும்ப உறவுகள், மன உணர்வுகள் வெளிப்படும். இவற்றையெல்லாம் நீக்கிவிடலாமா என்று நினைத்தால் அது இன்னொரு மிகப்பெரிய பணியாக இருந்தது. எனவே அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். என் மகளுக்கு, என் பிள்ளைக்கு எழுதிய இந்த கடிதங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பயன்படட்டும் என்றுதான் அவர் முன்னுரையிலே சொல்லுகிறார். இந்த கடிதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேருமா என்பதல்ல, அவருடைய மகளுக்கே போய் சேருமா என்கிற சந்தேகம் அவருக்கு இருந்தது. அந்த முதல் வரியே முன்னுரையில் இப்படித்தான் தொடங்குகிறது. ஐ டு நாட் நோ when and where these letters will be published or whether they will be published at all என்று எழுதுகிறார். இந்த கடிதங்கள் எல்லாம் எங்கே, எப்பொழுது இவை வெளியாகும் என்பதோ அல்லது வெளியாகுமா என்பதோ கூட எனக்கு தெரியாது. இரண்டாவது முக்கியமானது, அது வெளியாகுமா என்பது கூட தெரியாது. இருந்தாலும் எனக்கு எழுத தோன்றியவைகள் எல்லாவற்றையும் எழுதுகிறேன் என்று வரலாற்றை தன் மகளுக்காக எழுதுகிறார். எத்தனை வயது மகள்? அப்போது அவருடைய மகளுக்கு வயது 13. அவர் தொடர்ந்து சிறையில் இருந்தவர். அவருடைய சுயசரிதத்தை படிக்கிற போது தலைப்புகளே சிறைவாசம், மீண்டும் சிறைவாசம், மீண்டும் சிறைவாசம், மீண்டும் மீண்டும் சிறைவாசம், இப்படி பல முறை சிறைக்கு சென்றவர். 1921 தொடங்கி 46 வரைக்கும் இடைப்பட்ட 25 ஆண்டுகளில் கோபண்ணா அவர்கள் தேதிகளோடு நாட்களோடு எண்ணி பதிவு செய்திருக்கிறார். மொத்தம் நேரு அவர்கள் 3529 நாள்கள் சிறையில் இருந்திருக்கிறார். 3529 நாள்கள் என்றால் நாம் வகுத்து பார்க்கலாம். 8 ஆண்டுகள் 9 மாதம் 28 நாள்கள் சிறையில் இருந்திருக்கிறார். எனவே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இத்தனை ஆண்டுகள் சிறை என்றால் இன்றைக்கு இருக்கிற சிறை இல்லை, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சிறையும் இல்லை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களின் காலத்தில் சிறைகள் எப்படி இருந்தன என்பதை நாம் அறிவோம். அந்த சிறைவாசத்திலே தான் அவருக்கு இவ்வளவையும் எழுத வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது. ஆகையினால் நேரு அவர்களுக்கு நம்முடைய தலைதாழ்ந்த நன்றியை இந்த அரங்கில் முதலில் நான் பதிவு செய்கிறேன். அறிவு பரவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அதை எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்கள் 1930ஆவது ஆண்டிலிருந்து எழுதப்பட்ட கடிதங்கள். அவர் முதலாக 1921இல், பிறகு 22இல் சிறைக்கு போயிருக்கிறார். அவர் குறிப்பிலே எழுதுகிறார், நான் முதல் 2 சிறைவாசங்களில் நிறைய படித்தேன். அப்போது புத்தகங்களை கொடுத்தார்கள், படித்தேன். பிறகு இந்த சிறைவாசத்தில் தான் எழுதத் தொடங்குகிறேன் என்கிறார். நினைவில் வைத்துக்கொண்டு எழுதுகிறேன். நான் முதலில் எடுத்த குறிப்புகள் சிலவற்றை அனுமதித்ததால் அவற்றை வைத்துக்கொண்டு எழுதுகிறேன். எப்படி இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்தேன் என்பதை மிக நேர்மையாக அவர் சொல்லுகிறார். முதல் கடிதம் 1930ஆவது ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி.
இன்றைக்கு நம்முடைய உரை எப்படி அமையப்போகிறது என்றால், அவர் நைனி என்கிற சிறையில், உத்தரப்பிரதேசத்தில் நைனி என்கிற சிறையில் இருந்தபோது எழுதிய கடிதங்கள் 19. அந்த 19 கடிதங்களை பற்றி மட்டுமே நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த அமர்வு 1 மணி நேரம். இதுபோல 6 அல்லது 8 அமர்வுகளில் இந்த உரைகள் அமையும். இந்த 19 கடிதங்களில் 18 கடிதங்கள் ஒரே மாதத்தில் எழுதப்பட்டவை. நான் இப்போது குறிப்பிடுகிற முதல் கடிதம் மட்டும் 1930 அக்டோபர் 26 பிறந்த நாள் வாழ்த்து என்கிற தலைப்பில் எழுதுகிறார். அதில் வரலாற்று செய்திகள் எதுவும் இல்லை. இந்திராவுக்கு, தன் மகள் இந்திராவுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை, அவருடைய பிறந்த நாள் நவம்பரில் தான் வருகிறது, ஆனாலும் அக்டோபரில் எழுதினால்தான் அது போய் சேரும். சிறை அனுபவம் நம்மிலேயே பலருக்கு உண்டு, எனக்கும் உண்டு. 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன், 7-8 முறை சிறையில் இருந்திருக்கிறேன். நமக்கு வருகிற எந்த கடிதத்தையும் எல்லோரும் ஒரு 10 பேர் படித்து பார்த்து விட்டு தான் தருவார்கள். அது காதல் கடிதமாக இருந்தாலும் எல்லோருக்கும் போய் வரும். மனைவிக்கு எழுதுகிற கடிதமும் எல்லோருக்கும் போகும். அதற்கு பின்னால் அந்த கடிதத்திற்கு முத்திரை குத்தி அதை தருவார்கள். எனவே போய் சேருவதற்கு 10-15 நாள்கள் ஆகலாம் என்று நேரு அவர்கள் கருதி இருக்கக்கூடும். எனவே அக்டோபர் 26 எழுதுகிறார். அதற்கு பிறகு 2 மாதங்கள் கடிதங்கள் இல்லை. 1931 ஜனவரியில் தொடங்கி தொடர்ந்து கடிதங்கள். அந்த கடிதங்கள் ஜனவரி 1 முதல் 26 வரை எழுதப்பட்ட 26 நாள்களில் எழுதப்பட்ட கடிதங்கள் 18. அந்த 18 கடிதங்கள் தான் இந்த அமர்வில் நான் பார்க்க போகிறவை. ஒரே மாதத்தில் இத்தனை செய்திகளை அவர் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பான செய்தி. அப்படி அவர் 1931 ஜனவரி 1 ஒரு புத்தாண்டு வாழ்த்துகளோடு அந்த கடிதத்தை தொடங்குகிறார். தொடங்குகிற போதே நேரு அவர்கள் சொல்லுகிறார், இந்த கடிதங்களெல்லாம் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, கால வரலாற்று குறிப்புகள் பல நேரங்களில் சலிப்பை தரும், ஆனாலும் வரலாறு இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு விருப்பமில்லை என்றாலும் எழுத வேண்டியதும் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதும் ஒரு தந்தையின் கடமை என்பதால் நான் சொல்லுகிறேன். இருந்தாலும் நான் அறிவேன், நீ சில வரலாற்று புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இந்த கடிதங்கள் உனக்கு பயனுடையதாக அமையும் என்று நினைக்கிறேன். நான் இப்படி சொல்லுவதால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவன் என்னும் பொருளில் நான் இதனை எழுதவில்லை. அவ்வளவு பெரிய அறிவாளிகளெல்லாம் உலகத்தில் கிடையாது. சொல்லிவிட்டு அடுத்ததாக குறிப்பிடுகிறார், அடிக்கடி ஒரு யுவான் சுவாங் கதையை பற்றி நீயும் நானும் பேசியிருக்கிறோம், உனக்கு நினைவு இருக்கலாம். இந்திரா காந்திக்கு எழுதுகிறார். அதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பாவும் பிள்ளையும் உலக வரலாறு பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அதுவும் 13 வயது பிள்ளையோடு. யுவான் சுவாங் கதையை எழுதுகிறார். அது ஒரு வேடிக்கையான கதை. யுவான் சுவாங் எழுதியிருக்கிற அந்த கதை ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒருவனை பற்றி. அவன் தன்னுடைய இடுப்பில் செப்பு தகடுகளை கட்டி கொண்டிருக்கிறான், தலையில் ஒரு தீப்பந்தத்தை வைத்து கொண்டிருக்கிறான். இது என்ன ஒரு வினோதமான கோலம் என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், என்னிடத்தில் அறிவு நிரம்பி இருக்கிறது, அறிவை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையானால் செப்புத்தகடுகளை கட்டிக்கொள்ளவில்லை என்றால் என் வயிறு வெடித்து விடும். அதற்காக பாதுகாப்புக்காக செப்புத்தகடுகளை கட்டியிருக்கிறேன். இருள் சூழ்ந்த உலகத்திற்கு, அறியாமை நிறைந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருவதற்காக தலையில் தீப்பந்தம் வைத்திருக்கிறேன். சொல்லிவிட்டு யுவான் சுவாங் சொல்லுவார், அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அறிவு நிரம்பினால் வயிறு வெடித்து விடும் என்கிறானே, அங்கே இருக்கிறது. அவன் மூளை வெடித்து, தலை வெடித்து விடும் என்று சொன்னால் கூட குற்றம் இல்லை. அறிவு மிகுந்தால் வயிறு வெடித்து விடும் என்கிறான். தெரியவில்லை, அவன் ஒரு 20,000 புத்தகங்களை படித்திருக்க கூடும். எனவே அதனால் ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கான். அவ்வளவு படித்ததற்கு பிறகு வயிறு வெடித்து விடுமோ என்று அவன் கருதி இருக்கலாம். இந்த கதையை எடுத்து காட்டிவிட்டு நேரு சொல்லுகிறார், இதை நான் வேடிக்கைக்காக சொல்லுகிறதில்லை, தலை வெடித்து போகிற அளவுக்கு அறிவாளிகள் உலகத்தில் இல்லை. எல்லோரும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிறோமே தவிர அனைத்தையும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த பட்டியலில் நானும் இல்லை. ஆனால் எனக்கு படித்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இப்போதும் இருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாக இவற்றை நான் உனக்கு எழுதுகிறேன். எனவே தன் கடிதத்தை பற்றி அவர் 2 செய்திகளை குறிப்பிடுகிறார். ஒன்று,
இது தனி மனித பார்வையோடும் தனி மனித உணர்வுகளோடும் கலந்து எழுதப்பட்ட வரலாறு. என் பார்வையில் எழுதப்பட்டது, தோராயமானது. இரண்டாவது, இது ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு நிறைந்து வெளிப்படுத்துவதற்காக எழுதியதில்லை, தன் மகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக எழுதப்படுகிற கடிதங்கள். இவை இரண்டு தான் தொடக்கம். அதற்கு பிறகு வருகிற போது அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு 4 நாகரிகங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் உலக வரலாற்றை தொடங்க வேண்டும். ஒன்று கிரீஸ், இன்னொன்று எகிப்த், மூன்றாவது இந்தியா, நான்காவது சீனா என்கிற 4 நாகரிகங்களை எடுத்துக்கொள்கிறார். சீனாவினுடைய வரலாற்றை இதில் சொல்லியிருக்கிறார் இந்த கடிதங்களிலேயே. இதில் கிரீஸ் என்பது ஒரு மிகப்பெரிய தொன்மை வாய்ந்தது, பழமையானது. இந்த 4 நாகரிகங்களும் இன்னும் வேறு பெயரில் சொல்ல வேண்டுமானால் இதனை மெசபடோமியா நாகரிகம் என்று சொல்லுவார்கள். கிரேக்க நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், கீழை நாகரிகம், இந்திய சீன நாகரிகங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நாகரிகங்கள் மிக பழமையானவை. இந்த நாகரிகங்களுக்கு சொந்தக்காரர்களான மக்களுக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய பெருமை ஏற்படுவது இயல்பு. இது அல்ல, இதற்கு அடுத்தவர் சொல்லுகிற செய்தி தான் மிக முக்கியமானது. பழமையானவைகள் தொன்மையானவைகளை பார்த்து பெருமைப்படுவது சரி, ஒன்றும் பிழையில்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பழமையில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. பழமை இறுக்கத்தை உருவாக்கும். எனவே எதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பழமையை பாராட்டி கொண்டே இருக்கக்கூடாது. இந்த வரியை நான் நினைவிலிருந்து அப்படியே சொல்லுகிறேன். அவர் குறிப்பிடுகிறார், ஒருவேளை இந்த பழைய மரபுகள், பழைய வழக்கங்கள் இவையெல்லாம் நவீனமான முன்னேற்றத்திற்கு எங்காவது தடையாக இருக்குமானால் அவற்றை அறுத்தெறிய ஒரு நாளும் தயங்கக்கூடாது. இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற மிக அருமையான பாடம். பழமையை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, தொன்மையினுடைய சிறப்பை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் பழமையை, தொன்மையை பாராட்டுகிற அதே வேளையில் அது நவீனமான முன்னேற்றத்திற்கு எங்கேனும் தடையாக இருக்குமானால் அதை அறுத்தெறிவதற்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சொல்லுகிற ஒரு இடம், நண்பர் கேட்டார், த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவை கண்டுணர்தல் என்னும் புத்தகத்தில் திராவிடர்கள் ஆரியர்கள் பற்றி சொல்லியிருக்கிறார் இல்லையா என்றார். அங்கேயும் சொல்லியிருக்கிறார், தன் வரலாற்றிலும் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட இந்த உலக சரித்திரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த இடம் மிக மிக அழுத்தமானது. அவருடைய 6வது கடிதத்தில் இந்த செய்தி இருக்கிறது. இந்த 6வது கடிதம் இந்த புத்தகத்தில், உலக சரித்திரத்தில் இருக்கிற கடிதங்களில் 6வது கடிதம் எழுதப்பட்ட நாளில் இன்னொரு வியப்பு இருக்கிறது. ஜனவரி 10. இன்றைக்கு ஜனவரி 11 நாம் இருக்கிறோம். 1931 ஜனவரி 10 எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த வரிகளையே நான் சொல்லுகிறேன், இந்த வரிகளை நீங்கள் படித்து பார்க்கலாம். இது போன்ற அல்ல, இந்த சொற்களையே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்தியாவுக்குள் ஆரியர்கள் வந்து சேருவதற்கு முன்பு இங்கு பரவியிருந்த மிக பழமையான நாகரிகமே திராவிட நாகரிகம். ஒவ்வொரு சொல்லும் நேருவினுடையது. ஏன் நேருவின் மீது இவர்கள் கோபப்படுகிறார்கள் என்பது புரிந்து விட்டதா? இதற்கு மேல் அவர்களால் பொறுக்க முடியாது. எனவேதான் மாற்றாக பட்டேல் சிலையை வைக்கிறார்கள். பட்டேல் இந்தியாவிலே தான் இருந்தார், அவர் காங்கிரஸிலே தான் இருந்தார். அவர் ஒன்றும் ஆர்எஸ்எஸ்காரர் அல்ல. அவருக்கு சில சாய்வுகள் இருந்தன, அதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் நேருவுக்கும் பட்டேலுக்கும் இடையில் அப்படி ஒரு பெரிய முரண்பாடு இல்லை. ராசா அவர்கள் நேருவின் இலக்கு ஏளனம் என்பது ஏளனமும் இலக்கும் ஏளனமும், நேருவின் சிந்தனை இலக்கும் ஏளனமும் என்கிற ஒரு சிறு நூலில் நேரு பட்டேலுக்கு இடையில் இருந்த ஒற்றுமையான இடங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் காந்திக்கும் நேருவுக்கும் மாற்றாக பட்டேலை நிறுவ வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதனால்தான் அந்த நர்மதை ஆற்றில், குஜராத்தில் நர்மதை ஆற்றில் எவ்வளவு உயரமான சிலை, 35 கிலோமீட்டர் உள்ளே ஒரு தீவில். அந்த சிலையின் உயரம் என்ன என்றால், அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவியின் சிலையை விட உயரம், சீனாவில் இருக்கிற புத்தர் சிலையை விட உயரம். உலகத்திலேயே மிக உயரமான சிலை என்று கருதப்பட்டது அமெரிக்காவினுடைய சுதந்திர தேவியின் சிலை. அது 182 மீட்டர். அதற்கு பிறகு சீனாவில் இருக்கிற புத்தரின் சிலை தான் 300 மீட்டருக்கு மேலே. பட்டேலின் சிலை
597 மீட்டர், ஏறத்தாழ அது 5000 அடிகளுக்கு உயர்ந்து நிற்கிற ஒரு சிலையாக இருக்கிறது. 500 அடி, 133 அடிக்கு திருக்குறளில் வள்ளுவருக்கு சிலை வைத்ததற்கு இங்கே பல விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே உயரமான சிலை பட்டேல் சிலை தான். ஏன் அவ்வளவு உயரமான சிலை வைத்தார்கள் என்பதற்கான விடை 2019 அந்த சிலை திறக்கப்பட்ட போது பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய உரையில் இருக்கிறது. அவர் அந்த உரையில் மிக தெளிவாக சொல்கிறார், எதற்காக பட்டேலுக்கு இவ்வளவு பெரிய சிலை என்றால், ஒரே இந்தியா உயர்வான இந்தியா என்பதை இந்தியாவில் இருக்கிற அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலை. ஒரே இந்தியா தான். ஏனென்றால் பட்டேல் தான் இந்தியாவில் இருக்கிற 562 சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்தார். எனவே 562 சமஸ்தானங்களை அவர் ஒருங்கிணைக்கவில்லை என்றால், மோடி சொல்லுகிறார் அன்றைக்கு அவர் மட்டும் அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால், ஜுனாகத்தினுடைய சிங்கங்களையும் ஹைதராபாத்தினுடைய சார்மினாரையும் இன்னமும் இந்தியாவில் இருக்கிற பல இடங்களினுடைய அந்த விலங்குகளையும் கட்டிடங்களையும் நாம் விசா வாங்கி கொண்டு தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும். அதனை செய்தவர் குஜராத்திலே இருக்கிற சோமநாதர் ஆலயத்தில் இன்றைக்கு நம்மால் வழிபட முடிகிறது என்றால் அதற்கும் கூட பட்டேல் தான் காரணம். எனவே பட்டேல் தான் ஒரே இந்தியா என்கிற கருத்து உருவாக்கினார். அதை இன்றைக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒரே இந்தியாவாக, உயரமான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே பன்மைத்துவம் மறுக்கப்படுகிறது. வேறொன்றும் இல்லை. மிக எளிமையாக சொன்னால், 100 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ சொன்னான். 100 பூக்கள் மலரட்டும், எல்லா சிந்தனைகளுக்கும் இடம் தரலாம் என்பதை தாண்டி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சிந்தனை, ஒரே வாக்கு, ஒரே வரி என்கிற நிலையை நோக்கி இந்தியாவை நகர்த்துவது அவர்கள் நோக்கம். அதற்காகத்தான் பட்டேலுக்கு இவ்வளவு பெரிய சிலை. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தான் கேட்பார், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், எல்லாம் சரிதான், ஒரே சுடுகாடு எப்போது என்று கேட்பார். நீ ஒரே சுடுகாடு என்று சொல்வதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே, ஜாதிக்கு ஒரு சுடுகாடு வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதிலே ஒரே இந்தியா கிடையாது என்றார். எனவே நேரு, அதாவது பட்டேலை உயர்த்துவதற்காக மட்டுமில்லை, நேருவை தாழ்த்துவதற்காகவும் அந்த சிலை வைக்கப்படுகிறது. எதற்காக நேரு தாழ்த்தப்படுகிறார் என்றால், அதில் மிக குறிப்பாக இந்த வரிதான் காரணம். ஆரிய திராவிட போராட்டம் என்பதே இங்கே நடைபெறவே இல்லை, அது கற்பனை, அது குப்பை என்று அம்பேத்கர் சொல்லிவிட்டார். எங்கே சொல்லிவிட்டார் என்று அவர்களுக்கு தெரியாது. சொல்லிவிட்டார் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறவர்கள் அதை மிக அழுத்தமாக தன் உலக வரலாற்றில் நேரு பதிவு செய்திருக்கிறார். நான் மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன், ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன் இங்கே இருந்த மிக பழமையான நாகரிகம் திராவிட நாகரிகம். அதை அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்லுகிறார், தென்னாட்டில் மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் திராவிடர்களாக இருந்திருக்கக்கூடும். அம்பேத்கரினுடைய கருத்தும் அதுதான். நாகர்கள் என்பவர்கள் திராவிடர்கள் தான். நாகர்கள் என்பதைத்தான் அந்த நா என்கிற இடத்திலே இருக்கிறதில் ஒரு கோட்டை கீழே இழித்து நரகர்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் தேவர்கள், நாம் நரகர்கள் என்பது, அவர்கள் தேவர்களும் இல்லை, நாம் நரகர்களும் இல்லை, நாம் நாகர்கள் என்கிற பெயரை அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அதுபோல நேரு அவர்களும் அதை மிக அழுத்தமாக சொல்லுகிறார். எனவே இந்த நாகரிகங்களில் மிக குறிப்பாக நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது கிரேக்க நாகரிகம். கிரீஸுக்கும் கீழே நாகரிகத்துக்குமான அடிப்படை வேறுபாடு அரசியல் ரீதியாக எப்படி இருந்தது என்பதை நேரு சொல்லுகிறார். அவர்கள் நகர ராஜ்யத்தை விரும்பினார்கள், கீழே தேசங்கள் சாம்ராஜ்யத்தை விரும்பின. இங்கே தான் ஒரு பேரரசுகள், சக்கரவர்த்திகள். அங்கே அப்படி இல்லை. சின்ன சின்ன ஏதென்ஸ் ஒரு நாடு, அவனுடைய அலெக்சாண்டர் பிறந்த அந்த ஊர் ஒரு நாடு, சின்ன சின்னதாக நாடுகள், ஆனால் நகர ராஜ்யங்கள். ஆனால் இங்கே கீழே நாகரிகத்திற்கு வருகிற போது எல்லாம் பேரரசுகள், சாம்ராஜ்யங்கள், சக்கரவர்த்திகள். இந்த பேரரசு, சாம்ராஜ்யம், சக்கரவர்த்தி என்கிற நிலைதான் மற்ற இனங்களை அடக்கி ஆள்வதற்கான தொடக்கம் இங்கே தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் கிரீஸ் வீழ்ந்த பிறகு ரோம் பிறக்கிறது. ரோமாபுரி ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவுக்கு தலைநகரமாக ரோமாபுரியும் கிரேக்கமும் தான் இருக்கின்றன. அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகின்றன. அதற்கு பின்னால் மத்திய ஆசியாவிலே வேறு வேறு நாகரிகங்கள், புதிய நாகரிகங்கள், குறிப்பாக பாபிலோனியா, அசீரியர்கள், அதற்கு பின்னால்
இன்னமும் அங்கே இருக்கிற எகிப்தியர்கள் என்று பலரையும் குறிப்பிடுகிற போது பாபிலோனியர்களை பற்றி ஒரு செய்தியை நேரு தருகிறார். எந்த ஒரு சமூகம் கூடுதலாக களிப்பில் திளைக்கிறதோ அந்த சமூகம் வீழ்ச்சியை நோக்கி போகும். அதற்கு பாபிலோனியாவை விட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இல்லை. அங்கே பாபிலோனியர்கள் மிகப்பெரிய செல்வத்தோடு, மிகப்பெரிய செல்வாக்கோடு, இன்னமும் சொன்னால் காம களியாட்டங்களோடு வாழ்க்கை என்பதே வெறும் மகிழ்ச்சிக்குரியது தான் என்று கருதினார்கள். மதங்களில் கூட அப்படித்தான். வைதிகத்துக்கும் சமணத்துக்கும் இடையில் இருந்த நேர் எதிரான கருத்துகள். வைதிகம் என்பது முழுக்க முழுக்க கடியாட்டமே வாழ்க்கை என்று சொன்னது. சோமபானமும் சுறாபானமும் எந்த நேரமும் கடியாட்டமும். சமணம் நேர் எதிராக சொல்லிற்று. உன்னை வருத்தி கொள்வது தான் சரி, ஒரு நாளும் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடாது, மகிழ்ச்சியையே ஏற்கக்கூடாது என்றது சமணம், மகிழ்ச்சியிலேயே திளைக்க வேண்டும் என்றது வைதீகம். இரண்டுக்கும் இடையிலே தான் புத்தர் சொன்னார் நடுப்பாதையில் நட என்று. நடுப்பாதையில் நட என்று புத்தன் சொன்னது வைதீக மரபும் வேண்டாம், சமண மரபும் வேண்டாம், இயல்பாக இரு. புத்தனினுடைய அறிவுரைகளிலேயே மிகப்பெரிய அறிவுரை எது என்று கேட்டால் இயல்பாக இரு என்பதுதான். இயல்பாக இருப்பது கடினமா? இயல்பாக இருப்பது தான் கடினம். எல்லோருக்கும் நாம் எண்ணி பார்த்தால் வாழ்க்கையிலேயே இயல்பாக இருப்பது தான் கடினம். ஒவ்வொரு இடத்திற்கும் நாமே ஒவ்வொரு முகம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரை பார்க்கிற போதும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக விடுத்துகிறோம். புத்தன் சொன்னான் இயல்பாக இரு. எளிமையாக இருப்பது எல்லாம் அதில் அடங்கும். இயல்பாக இருந்தால் அது எளிமையாக இருக்கும். இயல்பாக இருந்தால் அது உண்மையாக இருக்கும். இயல்பாக இருந்தால் அது வலிமையாக இருக்கும். இயல்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நடுப்பாதையில் நட என்று புத்தன் சொன்னான். இப்படியும் அப்படியும் துருவங்களுக்கு போகாதீர்கள். வாழ்க்கை என்பதே துருவத்தை நோக்கி போகக்கூடாது என்பதுதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சொன்னது. அதற்கு முன்னால் பழமையான வரலாற்றில் நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் ஒன்று சீனாவினுடைய வரலாறு. நேரு சொல்லுகிறார், இயேசுவுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சீனாவின் வரலாறு தொடங்குகிறது. சீன வரலாறும் சீன நாகரிகமும் மிக பழைய. ஆனால் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தவில்லை. மேற்கு நாடுகள், ஐரோப்பியர்கள் மிக தெளிவாக வரலாற்றை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டதைப் போல சீனர்களும் இல்லை. இந்தியாவை பொறுத்தளவு நமக்கு வரலாற்று அறிவு என்பதே மிக மிக குறைவாக இருக்கிறது. காலத்தை குறித்து வைப்பது பழக்கமாகவே இல்லை. P.T. ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ்ஸ் என்கிற புத்தகத்தினுடைய முன்னுரையில் எழுதுவார், ஒரு வரலாற்று ஆராய்ச்சிக்கு காலம்தான் கண்கள் என்றால் இந்திய வரலாறு பெரும்பாலும் குருடாகவே இருக்கிறது என்றார். பெரும்பாலும் குருடாகத்தான் இருக்கிறது. இன்னமும் நம்மால் திருவள்ளுவரின் காலத்தையே இறுதி செய்ய முடியவில்லை. நீங்கள் 5000-7000 ஆண்டுகள் அல்ல, நாம் கிமு 31 என்று சொல்லுகிறோம். வையாபுரியார் கிபி 5 என்கிறார். ஆளாளுக்கு ஒரு தேதியை சொல்கிறோம் என்றால் இங்கே காலத்தை குறித்து வைப்பது இன்னமும் நமக்கு பழக்கமாக இல்லை. ஆனால் நம்மை விட சீனர்கள் மேல்தான் முதலாக அங்கே யோ வம்சம், YOA, யோ வம்சம் அவர்கள்தான் ஆண்டார்கள். பிறகு இசையா வம்சம், அடுத்து வந்தவர்கள் இசையா வம்சம். இசையா வம்சத்துக்கு பிறகு நீண்ட நாட்கள் சீனத்தை ஆண்டவர்கள் ஷாங் வம்சம். நான் எல்லாவற்றையும் விரைவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அதற்கு 2 காரணம். அனைத்தையும் சொல்லி முடிக்க முடியாது என்பது ஒன்று, நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பது 2. இது தொட்டு காட்டுவதற்கான அரங்கம்தான். இசையா ஷாங் வம்சம். ஷாங் வம்சம் 640 ஆண்டுகள் சீனத்தை ஆண்டது. அதற்கு பின்னால் வந்த அந்த சவ் வம்சம்தான் அவர்களையும் தாண்டி 827 ஆண்டுகள் ஆண்டன. இந்த ஷாங் வம்சத்தை கவுத்து விட்டு சவ் வம்சம் வருகிற போது இயல்பாக அது நடந்து விடவில்லை, ஒரு புரட்சிக்கு பின்னால் அது நடந்தது. இதை பல இடங்களில் புரட்சியை பற்றி வலியுறுத்தி நேரு சொல்லுகிறார். இன்னமும் வெளிப்படையாக ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நீ எந்த பக்கம் என்று கேட்டால் என்றைக்கும் நான் பாசிசத்தின் பக்கம் இல்லை, நான் பொதுவுடைமையின் பக்கம் என்று பொதுவுடைமை என்கிற சொல்லையே அவர் குறிக்கிறார். நான் பாசிசத்தின் பக்கம் இல்லை, பொதுவுடைமையின் பக்கம். அவருக்கு பொதுவுடைமையின் மீது எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதுகிற முதல் பிறந்த நாள் வாழ்த்தில் அவர் சொல்லுகிறார், நீ பிறந்த ஆண்டு 1917. அந்த ஆண்டினுடைய சிறப்பு உனக்கு தெரியுமா? அந்த ஆண்டில் தான் ரஷ்யாவில்
லெனின் என்னும் மாமனிதன் ஒரு புரட்சியை செய்து அங்கே இருக்கிற மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தான். எனவே நீ பிறந்த ஆண்டு லெனின் புரட்சி செய்த ஆண்டு, சோவியத்திலே பொதுவுடைமை இயக்கம் மலர்ந்த ஆண்டு என்று அப்படித்தான் அவர் சொல்லுகிறார், அப்படித்தான் தொடங்குகிறார். தன் மகளுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது கூட அந்த ஆண்டின் முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்த வரலாறுகளை சொல்லிக்கொண்டு வருகிற போதே அவர் முதலில் குறிப்பிட்டதைப் போல இந்த தனி மனித உணர்வுகள் எப்படி குறுக்கிடுகின்றன என்பதற்காக ஒரு செய்தியை சொல்கிறேன். அவர் குறிப்பிடுகிறார், நாளைக்கு நீங்களெல்லாம் என்னை வந்து பார்க்க போகிற நாள் உனக்கு தெரியுமா? சிறையிலேயே மிக அருமையான நாள் எது என்றால் சந்திப்பு நாள் தான். எல்லா நாளும் சந்திக்க முடியாது. வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாள்களுக்கு ஒரு நாள், அது அந்தந்த தண்டனையை பொறுத்தது. எனவே நாளைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். எனக்கு இன்றிலிருந்தே வேலை ஓடவில்லை, உங்கள் எல்லோரையும் பார்க்க போகிற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று எழுதுகிறார். பிறகு 2 நாள்களுக்கு பிறகு எழுதுகிற கடிதத்தில், நேற்று நீங்கள் யாருமே வரவில்லை, நேற்றைய நாள் வீணாக போய்விட்டது. பிறகுதான் தெரிந்தது, உன் தாத்தாவுக்கு, மோதிலால் நேருவுக்கு உடல் நலமில்லை, அதனால் தான் வரவில்லை என்று தெரிந்தது. இப்போது என் கவலை இரட்டிப்பாகி இருக்கிறது. உங்களையெல்லாம் பார்க்க முடியவில்லையே என்பது ஒன்று, உன் தாத்தா என் அப்பாவுக்கு உடல்நலம் இல்லை என்பதை கேள்விப்படுகிற போது ஏற்படுகிற வருத்தம் 2. இந்த 2ம் எனக்குள் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றன என்று தன் சொந்த உணர்வுகளை குறிப்பிடுகிறார். அதே போல ஒரு கடிதம் இப்படி முடிகிறது, என் அன்பு மகளே, நீ ஆனந்த பவனில், நான் நைனி சிறையில், உன் அம்மா மலாக்கா சிறையில். அவருடைய மனைவி கமலா நேருவும் சிறையில் இருந்தார். அவரும் சிறைக்கு போன பிறகு இதில் இன்னொரு வேடிக்கை என்றால், இந்த நைனி சிறைக்கு பிற்காலத்தில் இந்திராவும் வந்து சேர்ந்தார். இந்த நைனி சிறையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரு எழுதுகிறார். நேரடியாகவே தெரிந்து கொள்கிற வாய்ப்பு இந்திரா காந்திக்கு பின்னால் வந்தது. 46வது ஆண்டு 42, 46 போராட்டங்களில் இந்திரா காந்தியும் அவருடைய கணவர் ஃபெரோஸ் காந்தியும் சேர்ந்தே இந்த நைனி சிறைக்கு வந்து சேர்ந்தார்கள். அதே போல் இந்த சிறையிலே தான் விஜயலட்சுமி பண்டிட் இருந்தார், அபுல் கலாம் ஆசாத் இருந்தார். அவர்களையெல்லாம் பார்ப்பதற்காக 1941 ஒரு முறை காந்தியார் அதே சிறைக்கு வந்தார். அவர் அன்றைக்கு பார்வையாளராக வந்தார். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறையில் இருந்த காலம். இவர் எழுதுகிறார், நான் நைனி சிறையில் இருக்கிறேன், உன் தாய் மலாக்கா சிறையில் இருக்கிறார். மலாக்கா என்பது மலேசியா. மலேசியா சிறையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்பதே வியப்பாக இருக்கிறது. அன்றைக்கு அது எல்லாம் பிரிட்டிஷினுடைய ஆட்சிக்குள்ளே இருந்ததனாலே வேறு ஒரு நாட்டில் கூட கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். பிறகு இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறார், அந்த மலாக்கா சிறையில் உன் தாய் சரியாக நடத்தப்படவில்லை என்பதை கேள்விப்பட்ட போது எனக்குள் வருத்தம் பொங்கிற்று. இயல்பாக நான் சிறைக்கு வந்தேன், உன் அம்மாவும் சிறைக்கு போய்விட்டாள் என்பதை கேள்விப்படுகிற போது எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு விடுதலை போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இதைவிட இன்பம் தரும் வேறு செய்தி என்னவாக இருக்க முடியும்? என் குடும்பமே போராட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சி. அவர் எழுதுகிறார், மகளே, நீ பத்திரமாக நீ இருந்து கொள் என்று எழுதவில்லை, நீயும் போராட்டத்திற்கு விரைவில் வர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள் என்று எழுதுகிறார். ஏன் நேருவை நமக்கு பிடிக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் அடிப்படை காரணம். தான் உள்ளே வந்து விட்டேன், நீங்களெல்லாமாவது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, எல்லோரும் சிறைக்கு வர வேண்டும். எனவே உன் அம்மாவும் சிறைக்கு போய்விட்டார் என்பதை அறிந்தபோது நான் எப்படி மகிழ்ந்தேனோ, அதற்கு நேர் எதிராக சிறையில் அவர் சரியாக நடத்தப்படவில்லை என்கிற போது வருத்தமாக இருக்கிறது. என்னை சிறையில் சரியாக நடத்தவில்லை என்று சொன்னால் இதை நான் பழகி கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுவேன். ஆனால் என்ன இருந்தாலும் மனிதர்களுக்கு அந்த பாசமும் உணர்ச்சியும் இருக்கிறது. உன் அம்மா சரியாக நடத்தப்படவில்லை, அவர் லட்சுமணபுரிக்கு சிலைக்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன், தாத்தா போய் பார்க்க போகிறார் என்பதையும் அறிந்தேன், மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். அப்போது மோதிலால் நேரு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதித்து கொண்டிருந்த நேரம். அவர் அப்போது உள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு செய்தியையும் பழைய வரலாற்று செய்திகளோடு இணைத்தும் உலக வரலாற்றோடு இணைத்தும் சேர்த்து சேர்த்து சொல்லுகிற ஒரு பாங்கு இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே அதை படிக்கிற போது வெறும் ஒரு சரித்திர புத்தகத்தை படிப்பது போன்ற ஒரு சலிப்பு ஏற்படாமல், என்னை பொறுத்தளவு நேரு அவர்கள் இப்படி சொந்த உணர்வுகளையும் சேர்த்து எழுதியிருப்பதால் தான் அது படிப்பதற்கு சுவையாக இருக்கிறது என்று கருதுகிறேன். வெறுமனே சரித்திர புத்தகமாக இல்லாமல் இதற்கும் வேறுபாடு உண்டு. ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு ரோமிலா தாப்பர்
ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதுகிறவர் என்றால் அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை அதில் கலக்க முடியாது, கலக்கவும் கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம், அதுவும் மொழிபெயர்ப்பாளர் ஓவி அழகேசன் அவர்கள் ஒரு செய்தியை உள்ளே தருகிறார் முன்னுரையில். நல்ல மொழிபெயர்ப்பு, ஆனாலும் நிறைய சமஸ்கிருத சொற்கள் உள்ளே கிடக்கின்றன. இதனை சிருஷ்டி செய்வது என்று எழுதுகிறார். உருவாக்குவது என்கிற எளிய தமிழில் எழுதியிருக்கலாம், ஆனாலும் நல்ல மொழிபெயர்ப்பு. ஓவி அழகேசன் என்ன எழுதுகிறார் என்றால், இந்த நூல் முழுவதையும் நேரு அவர்கள் சிறையிலிருந்து எழுதினார். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவர் சிறையில் எழுதிய இந்த புத்தகத்தை நானும் சிறையிலிருந்து தான் மொழிபெயர்க்கிறேன் என்று எழுதுகிறார். அப்போது எனக்கு சொல்ல தோன்றிற்று, எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நேரு சிறையிலிருந்து எழுதிய புத்தகத்தை, ஓவி அழகேசன் சிறையிலிருந்து மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை நானும் சிறையிலிருந்து தான் படித்தேன். கொடா காலத்திலே தான் அந்த புத்தகம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. இந்த தமிழ் புத்தகம் அலைகள் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் பதிப்பு 2002 அக்டோபரில் வெளிவந்தது. அப்போது நான் சிறையில் இருக்கிறேன், பொடாவில் இருக்கிறேன். என்னை பார்க்க வருகிற என் மூத்த மகன் லெனினிடத்தில் அவனுக்கு திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் தான் சந்திக்கலாம், 7 நாளும் சந்திக்க முடியாது. நான் சொன்னது போல அந்த சந்திப்பு நாள் என்பது மகிழ்ச்சியானது. நான் என் மகனிடத்தில் சொல்லுகிறேன், நேருவின் உலக சரித்திரம் என்று ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறதாம், எங்கேயாவது போய் பார்த்து வாங்கி வந்து விடு என்று. அன்றைக்கு குடும்பம் இந்த சூழலில் எனக்கு வந்த ஓய்வூதியம் தவிர வேறு எந்த வருமானமும் இல்லை. எனவே அவர்கள் இருப்பதற்கே கடினம்தான். நான் என் மனைவிக்கு எழுதிய அந்த வரியை இன்றைக்கும் அந்த சிறையின் கண்காணிப்பாளர் சொல்வார். ஏனென்றால் அவர்கள் பார்த்துத்தானே போகும். நான் எழுதியிருந்தேன், சிறை எனக்கு தண்டனை உனக்கு என்று எழுதியிருந்தேன். சிறையில் நான் இருந்தேன், ஆனால் வீட்டில் பிள்ளைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய அவலம். என் மகன் லெனினிடத்தில் அந்த புத்தகம் வேண்டும் என்று கேட்டேன். நேற்றைக்கு பேசுகிற போது நான் தொலைபேசியில் இப்போது கனடாவில் இருக்கிறான், உனக்கு நினைவிருக்கிறதா அந்த புத்தகத்தை நீ வாங்கி கொண்டு வந்தது என்று கேட்டேன். எனக்கு எந்த புத்தகம் நினைவில்லைப்பா, நான் புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் என்றான். அப்போது 2003 வாங்கி கொண்டு வந்த புத்தகத்தை 1500 பக்கங்களையும் மிக நிதானமாக கோடு போட்டு பக்கங்களை குறித்து வைத்து படித்தேன். ஒருவேளை வெளியில் இருந்திருந்தால் அவ்வளவு படித்திருக்க முடியாது, அவ்வளவு நேரமும் ஓய்வும் கிடைத்திருக்காது. நேருவே எழுதுகிறார், இந்த கடிதங்களை எல்லாம் நான் சிறையிலிருந்து எப்படி எழுதினேன் என்று சிந்தித்தேன். ஆனால் சிறையில் இருக்கிற வரை தான் எழுத முடிந்தது. சிறையை விட்டு வெளியில் வந்தவுடன் வேறு வேலைகள் வந்துவிட்டன என்கிறார். எனக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை கோடு போட்டு படித்து வைத்திருக்கிறேன், இதை மற்றவர்களுக்கு சொல்லாமலேயே இருக்கிறேன். இதை ஒரு சுருக்கமாக, நேருவினுடைய உலக சரித்திரம் ஒரு சுருக்கம் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. பிறகுதான் புரிந்தது, எழுதுவதற்கு நேரம் கிடைப்பதை விட பேசிவிடலாம், பேசிவிட்டு பிறகு தோற்று கொள்ளலாம் என்று தோன்றியது. எனவே சிறையில் எழுதப்பட்டு சிறையில் மொழிபெயர்க்கப்பட்டு என் போன்றவர்களால் சிறையிலும் படிக்கப்பட்ட அந்த புத்தகம் உலகத்தை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், கிரீஸுக்கும் இந்தியாவுக்குமான வேறுபாடு அது வெறும் நகரங்கள் ராஜ்யம், இது சாம்ராஜ்யம் என்பது மட்டுமல்ல. அன்றைக்கே சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியாவிலே உருவாகிவிட்டது. அது மட்டுமல்ல, மொழிகளின் அடிப்படையிலும் வேறுபாடு இருக்கிறது. மொழி பற்றி நேரு மிகச் சரியாக இந்த கடிதங்களிலே எழுதியிருக்கிறார். அங்கே கிரீஸினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பிரித்து காட்டுகிறார். அங்கே நாட்டாண்மைகள், பெரிய அரசர்களெல்லாம் அல்ல, அதை பேட்ரியார்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் பிறகு லார்ட்ஸ், பிரபுக்கள், இன்னொரு பக்கத்தில் ரூலர்ஸ், ஆட்சியாளர்கள். ரூலர்ஸ் என்றால் மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்ல, ஏறத்தாழ இந்தியாவில் இருந்த சிற்றரசர்களை விட சின்னவர்கள். எனவே இதில் யாருக்கு அதிகாரம் இருந்ததென்றால் மிக பெரும்பான்மையாக அந்த பிரபுக்களுக்கு தான் இருந்தது. இதுதான் அங்கே இருக்கிற அமைப்பு. ஆனால் இந்தியாவினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதனை மிக அழுத்தமாக அவர் விளக்கி காட்டுகிற இடம். ஒருவேளை இது திடலில் பேசுவதற்குத்தான் மிகச்சரியான புத்தகமோ என்று எனக்கு தோன்றுகிறது. கௌடில்யரை, அதாவது சாணக்கியரை பற்றி விரிவாக எழுதுகிறார். மொழி குடும்பம் பற்றி சொல்லுகிற போது இந்தியாவில் குறிப்பாக 2 மொழி குடும்பங்கள் இருந்தன. பெயர் சொல்லியே சொல்லுகிறார். ஒன்று டிராவிடியன் ஃபேமிலி, இன்னொன்று இண்டோ ஆரியன் ஃபேமிலி. இதில் மொழிபெயர்ப்பில் எனக்கு சில சிக்கல்கள், மறுபடியும் ஆங்கில மூலத்தை எடுத்து பார்க்க வேண்டியதாயிற்று. சிலவற்றை மொழிபெயர்ப்பாளர்கள்
மொழிபெயர்ப்பாக இல்லாமல் மொழி ஆக்கமாக சொல்லிவிடுகிறார்களோ என்கிற அச்சம். ஏன் அந்த அச்சம் எனக்கு வந்ததென்றால், புல்லாய் பூண்டாய் என்று தொடங்குகிற மாணிக்கவாசகர் பாட்டை அழகேசன் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். நேரு அதை சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் கருதுகிறேன். மூல நூலை பார்க்க வேண்டும். ஆனால் இது மூல நூலில் இருக்கிறது. உடனடியாக சரிபார்த்து விட்டேன். திராவிடியன் ஃபேமிலி அண்ட் இந்தோ ஆரியன் ஃபேமிலி, இந்தோ ஆரிய குடும்பம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், இந்தோ ஆரிய குடும்பத்தினுடைய மூத்த மொழி சமஸ்கிருதம், திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ். இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? இரண்டையும் சொல்லிவிட்டு இதற்கு அடுத்ததாக இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார். தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் உள்ளிட்ட பெயரையே குறிப்பிடுகிறார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை என்கிற எண்ணம் இங்கே இருக்கிறது என்பது மட்டுமில்லை, அது பரப்பப்படுகிறது. உண்மை அது அல்ல. இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் வேறு வேறு என்கிற கால்டுவெல்லின் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது வந்தது 20ஆம் நூற்றாண்டில். நமக்கு 19ஆம் நூற்றாண்டிலேயே ஃபாதர் எல்லிஸ், கால்டுவெல் 2 பேரும் சொல்லிவிட்டார்கள். இப்போதெல்லாம் நேருவை மட்டுமல்ல, கால்டுவெல்லையும் சேர்த்துத்தான் கடுமையாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு கலைஞரை விட கால்டுவெல் தான் பெரிய எதிரியாகப்படுகிறார். கால்டுவெல் கருத்தை அப்படியே நேரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கும் இந்த புத்தகம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாம் உலக சரித்திரம் தானே என்று கருதினாலும் அதற்குள் இந்த செய்திகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே அவர் அப்படி மொழி குடும்பங்களாக பிரித்து இதில் இருக்கிற வேறுபாடுகளை சொல்லிவிட்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு உலக வரலாற்றில் மிக முக்கியமானது. பல தத்துவங்கள் தோன்றிய ஆண்டு, சிந்தனை செல்வம் உருவான ஆண்டு என்று அதை குறிப்பிடுகிறார். அந்த சிந்தனை செல்வம் உருவான ஆண்டு என்று அவர் யார் பெயர்களை குறிப்பிடுகிறார் என்றால், இந்தியாவில் புத்தரும் மகாவீரரும், கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும், அதற்கு பிறகு மத்திய பகுதியிலே ஜொராஸ்டர், அவர் தொடங்கியது தான் பார்சி மதம். எனவே இவை தத்துவங்களாக பிறந்து மதங்களாக வடிவெடுத்தன. முதலில் தத்துவங்களாகத்தான் பிறந்தன, பிறகு மதங்களாக வடிவெடுத்தன. நாம் பார்க்கலாம், எல்லா மதங்களையும் 2ஆக பிரித்து பார்க்கிறோம். ஒன்று, அது அதனுடைய கோட்பாடு என்ன என்பது. கோட்பாட்டின் அடிப்படையில் பல மதங்கள் அல்லது எல்லா மதங்களும் கூட நல்லவைகளைத்தான் சொல்லியிருக்கின்றன. எந்த மதமும் கோட்பாட்டின் அடிப்படையில் அடுத்தவனை அடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மதங்கள் நிறுவனங்களாக மாறுகிற போது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்கிறோமே, நிறுவனங்களாக மாறுகிற போது நிறுவனங்களுக்கே உரிய வலிமையும் பலவீனமும் வந்து சேர்கிறது. எண்ணி பார்த்தால் அதிலே தான் போட்டி வருகிறது, அதிலே தான் பொறாமை வருகிறது. நிறுவனங்கள் கட்சிக்கு ஆள் சேர்ப்பது போல மதத்துக்கு ஆள் சேர்க்கிறார்கள். இன்னமும் மிஸ்டு கால் கொடுக்க சொல்லவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி மதம் மாறலாம். எண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், மதங்களில் இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த போட்டியும் ஒருவருக்கொருவர் எதிரான அழிவு வேலைகளும் நடக்கின்றன என்பதற்கு ஒரே ஒரு சான்று, இன்று வரையில் உலகத்தில் எந்த கோயிலையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இடிக்கவில்லை. எந்த ஒரு கோயிலையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இடிக்கவில்லை. இவர்கள் கோயிலை அவர்கள் இடித்தார்கள், அவர்களிடத்தில் இவர்கள் கோயில் கட்டி கொண்டார்கள். இதுதான் நடக்கிறதே தவிர கட்சிகளுக்கும் இந்த மதங்களுக்கும் வேறுபாடு இல்லை. இந்த சிந்தனை செல்வங்களெல்லாம் உருவான ஆண்டு கிமு 6. அதில் இருந்துதான் பல செய்திகள், பல விவாதங்கள், பல தத்துவங்கள், உலகத்தினுடைய போக்கில் பல மாற்றங்களும் ஏற்பட்டன என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், அல்லது இப்போது நாம் சரியாக சொல்ல வேண்டுமானால் பொது ஆண்டுக்கு முன்னால் நடந்த செய்திகளை சொல்லுவதற்கே அவருக்கு பல கடிதங்கள் தேவைப்படுகின்றன. எனவே அந்த சிந்தனை செல்வங்கள் தோன்றிய ஆண்டுக்கு பிறகு மாற்றங்கள் வந்தன. இந்த இடத்தில் அவர் சொல்கிற மிக முக்கியமான செய்தி, எப்போதும் மாற்றங்கள் தான் வரலாறு, புரட்சி தான் மாற்றத்தை உருவாக்கும். அந்த புரட்சி என்பது ஆயுதம் ஏந்திய போராட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அறிவு புரட்சியும் இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. புத்தர் கொண்டு வந்த அறிவு புரட்சி என்பது மிக குறிப்பிடத்தக்க செய்தியை நேரு சொல்லுகிறார். புத்தர் கொண்டு வந்த அறிவு புரட்சி என்பது ஒரு பெயரை சொல்லியே சொல்லுகிறார், ஒரு பார்ப்பன சமூகம் ஆரியர்களினுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்டு சமத்துவத்தை நோக்கிய எழுச்சியே புத்தரின் நோக்கம். அதில் யாகங்களை சொல்லுகிறார். வருணம் என்பதற்கு நேரு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். இப்போது இருப்பது போல அவை ஜாதி என்று சொல்லப்படவில்லை.
வருணங்கள் என்று 4 வருணங்களாக சொல்லப்பட்டன. வருணம் என்றால் சமஸ்கிருதத்தில் நிறம் என்று பொருள். அவர்கள் மற்றவர்களை விட, இங்கே இருந்த திராவிடர்களை விட நிறத்தில் கொஞ்சம் வெளுப்பாக இருந்திருக்கிற காரணத்தால் நிறத்தை வைத்தே இவர்களை மிரட்டியிருக்கிறார்கள். நிறம்தான் அந்த வர்ணாசிரமத்துக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. அதில் ஆட்சிக்கு இருந்தவர்களுக்கு அடுத்த இடம் கொடுத்திருக்கிறார்கள். புத்தன் காலத்தில் இந்தியாவில் உழைக்கிற மக்கள் அழுத்தப்பட்டார்கள். அங்குதான் அந்த மாற்றம் வந்தது. அதை நேரு எழுதுகிறார். உழைக்கிற மக்களுக்கு எந்த மதிப்புமற்றவர்களாக, உழைக்கிற மக்கள் வெறும் ஏவலாளர்களாக, உழைக்கிற மக்கள் செல்வத்தின் உடைமையை ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அதனுடைய வளர்ச்சி போக்கில்தான் மௌரிய சாம்ராஜ்யத்தில் சந்திரகுப்தர் என்கிற மன்னர் வந்தார். சந்திரகுப்தரின் காலத்தில் விஷ்ணுகுப்தன் என்கிற ஒரு தந்திரம் நிறைந்த பிராமணன் வந்தான். அந்த விஷ்ணுகுப்தன் தான் கௌடில்யன் தான் சாணக்கியன். சாணக்கியனால் தான் இத்தனை அழிவு வேலைகளும் தொடங்கப்பட்டன. சாணக்கியர்களிடம் எப்போதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடையவர்கள் பல நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாமல் இவர் ஒரு அரசியல் சாணக்கியர் என்று சொல்லுவார்கள். அது பாராட்டில்லை, வசை. அது பாராட்டில்லை, வசை. என்னை பார்த்து யாராவது சாணக்கியன்றா, இல்லை நான் நேர்மையானவன், அவனோடு என்னை சேர்க்காதீர்கள். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை நேரு விமர்சனம் செய்கிறார். அர்த்த சாஸ்திரம் என்றால் பொருள் அதிகாரம், அர்த்த என்றால் பொருள். நாம் வள்ளுவர் சொல்வது போல அறம், பொருள், இன்பம், அதில் பொருளை பற்றி மட்டும்தான் சாணக்கியன் எழுதியிருக்கிறார். 2 பேருக்கும் வேறுபாடு, ஒற்றுமையும் இருக்கிறது, வேறுபாடும் இருக்கிறது. மற்ற நீதி நூல்களுக்கும் திருக்குறளுக்குமான வேறுபாடு, மற்ற நீதி நூல்களெல்லாம் நீ பொருள் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பேசவே இல்லை, அறம்தான் பேசின, அறத்தை பற்றி மட்டுமே பேசின. ஆனால் வள்ளுவன் தான் வாழ்வியல் நடைமுறையை புரிந்து கொண்டு செய்க பொருளை என்று எழுதியவன் வள்ளுவன் தான். பணம் வேண்டும், பணம் வேண்டாம் என்று சொல்லுவது வரட்டுத்தனம். பணம் சேர்த்துக்கொள், ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? அவ்வை சொன்னதை போல ஈதல் அறம், தீதின்றி ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இதுதான் நம்முடைய அடிப்படையான பண்பாடு. ஈதல் அறம் என்பதை கூட வள்ளுவன் மாற்றி சொன்னான். கொடுப்பது தான் அறம் என்று கருத வேண்டியதில்லை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர். எது அறம் என்றால் மனத்தில் எந்த ஒரு மாசும் இல்லாமல் இருப்பதுதான் அறம். ஈட்டுதல் பொருள், ஆனால் அது தீதின்றி ஈட்டல் பொருள் என்றான் கௌடில்யர். நீ எப்படி வேண்டுமானாலும் பணத்தை சேரலாம், யாரை வேண்டுமானாலும் மிதித்து கொண்டு மேலே ஏறு, நீ தர்மமெல்லாம் பார்க்கக்கூடாது. இதுதான் அவர்கள் சொன்ன தர்மம். நீ எந்த அறத்தையும் நோக்கக்கூடாது, எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும். அந்த இடத்துக்கு எவன் போய் சேர்கிறானோ அவன்தான் எல்லாவற்றையும் பெற முடியும். இது நாம் பிற்காலத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். வலிமைதான் வாழும், வலிமையை வளர்த்துக்கொள் என்று மாக்கியவல்லி சொன்னான் என்று. மாக்கியவல்லியிலிருந்து ஹிட்லர் எடுத்துக்கொண்டான் என்று. எல்லோருக்கும் அப்பா இங்கே இருக்கிறான், எல்லோருக்கும் பாட்டன் சாணக்கியன் தான். சாணக்கியனிடத்தில் இருந்து போன செய்திகள் தான். சாணக்கியரை பற்றி அவன்தான் விஷ்ணுவர்தன், அவன் விஷ்ணுகுப்தன், அவன்தான் கௌடில்யன், அவன்தான் சாணக்கியன். அவனால் இந்த மௌரிய சாம்ராஜ்யம் வழி தவறி போயிற்று. முழுக்க முழுக்க சாணக்கியனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் அந்த செயல்பாடுகள் நடைபெற்றன என்பதை சொல்லுகிற போது நேரு சொல்லுகிறார், அந்த பொருள் சேர்க்க வேண்டும் என்பது சரி, ஆனால் அது அறத்தோடு ஒட்டாத பொருளாக, அறம் பற்றி கவலையற்ற பொருளாக ஆயிற்று. பிறகு மௌரிய சாம்ராஜ்யம் கிமு 321 தொடங்கிற்று. 24 ஆண்டுகள் சந்திரகுப்தன் ஆண்டார். நேரு மிகச்சரியாக சொல்லுகிறார், 24 ஆண்டுகள் சந்திரகுப்தர் ஆண்டார், சந்திரகுப்தரின் பெயரில் சாணக்கியர் ஆண்டார். அதுதானே அந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிடுகிறார். நான் எதுவரையில் வரலாறு எழுதப் போகிறேன் என்று தெரியவில்லை. இன்றைக்கு இந்தியா இருக்கிற நிலையில் நேரு எழுதுகிறார், இன்றைக்கு இந்தியா இருக்கிற நிலையில் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. 91 ஆண்டுகளுக்கு பிறகும் அப்படித்தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இப்போதும் நம்மால் தீர்மானிக்க முடியவில்லை. இன்னமும் இந்தியா மாறவே இல்லை. நேரு காலத்தில் இருந்த அச்சம், அவருக்கு இருந்த அந்த பயம் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. எனவே சந்திரகுப்தன் உருவாக்கி வைத்தது தான் இந்த செய்திகளெல்லாம் என்பதை விரிவாக சொல்லுகிறார். பிறகு கொரியா, ஜப்பான் வரலாற்றை
நான் குறிப்பிடுகிற இந்த 18 கடிதங்களிலேயே எழுதியிருக்கிறார். ஜப்பானை பொறுத்தளவு ஜிம்மு செனான் என்கிற ஒரு அரசன் இருந்தான். ஆனால் சீனாவைப் போல அவ்வளவு தொன்மையான வரலாறு ஜப்பானுக்கு இல்லை, கொரியாவுக்கு இல்லை. வடகொரியா தென்கொரியா என்பதெல்லாம் பின்னால் ஏற்பட்ட பிரிவுகள். அன்றைக்கும் ஜப்பான் சீனாவோடு ஒப்பிடுகிற போது அத்தனை பழமையான அத்தனை தொன்மையான வரலாற்றை உடையதாக இல்லை. அது என்றைக்கும் ஒரு அழிவுக்கு உட்படக்கூடியதாகத்தான் அதனுடைய புவியியல் அமைப்பு இருந்தது. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த நேரமும் எரிமலை வெடிக்கும். ஜப்பானினுடைய சிறப்பே அவர்கள் எரிமலைக்கு இடையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். சில நேரங்களில் என்ன ஆகும் என்றால், மிக சுகமாக இருக்கிறவர்கள் வளர மாட்டார்கள். அச்சம் துரத்துகிற போதுதான் வேடிக்கையாக சொல்வதுண்டு. இங்கே இருந்து அந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் வரைக்கும் போக வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்து போனால் 40 நிமிடம் ஆகும். நாய் தூரத்தினால் 10 நிமிடத்தில் போய்விடாது. அது 40 நிமிடம் ஆகாது. எனவே அவர்களை காலம் துரத்திற்று. நீங்கள் இன்றைக்கும் ஆங்கிலேயர்கள் நேரத்தை மிகச்சரியாக பின்பற்றுகிறார்கள், நாம் பின்பற்றுவதில்லை என்று சொன்னால் அதற்கு கூட இயற்கை ஒரு காரணம். ஐயா பெரியார் அவர்கள் தான் சொல்வார், நம் வாழ்வின் பல கூறுகளை தட்பவெப்பம் தீர்மானிக்கிறது. தட்பவெப்பம் தான் தீர்மானிக்கிறது. நான் அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது. அங்கே இருக்கிறவர்களெல்லாம் அந்த கோட்டு பைக்குள் கையை விட்டு கொண்டிருப்பது வெறும் ஒயில், ஒரு ஸ்டைலுக்காக அல்ல, குளிருக்கு அப்படித்தான் முடியும். கையை வைத்திருந்தால் கை விரைத்து போகிறது. எனவே அந்த கோட்டு பைக்குள் கையை வைத்துக் கொள்வது, கோட்டு போட்டுக் கொள்வது, மெதுவாக பேசுகிறார்கள், அவ்வளவுதான் பேச முடியும். நாம் வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி வாழ்கிறவர்கள் கத்தித்தான் பேசுவோம். இயற்கை அப்படித்தான், அவன் மெதுவாகத்தான் பேச முடியும். அந்த பணிக்கு அவ்வளவுதான் வாய் திறக்க முடியும். எனவே அந்த தட்பவெப்பம் அவர்களை என்ன செய்தது என்றால், குறிப்பிட்ட காலத்திற்குள் சுப்பிகளை திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் எல்லாம் பின்னால் வந்தது. 4 மாதம்தான் அங்கே மனிதர்கள் இயல்பாக நடமாட முடியும். 8 மாதம் பனி அங்கே மனிதர்களை உறைய வைக்கும். 8 மாதத்திற்கு தேவையான நெருப்பை வளர்த்து கொள்வதற்கு சுப்பிகளை இந்த 4 மாதத்துக்குள் திரட்டியாக வேண்டும். அப்படி தவற விட்டவர்கள் அடுத்த 8 மாதத்தில் இருக்க முடியாது. எனவே அவன் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கிறான், வேறு வழி இல்லை. நமக்கு எப்போதும் அப்படி இருந்தால்தான் வியப்பு. இங்கே அம்மாவிடத்தில் சொன்னேன், இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்கள், வருகிறவர்கள் வரட்டும், வந்தவர்களுக்கு பேசுவோம். வருகிறவர்களை விட வந்தவர்கள் தான் முக்கியமானவர்கள். எனவே அந்த நேரம் சரியாக தொடங்குவோம், சரியாக முடித்து விடுவோம். நேரத்தை போற்றுதல் என்பது அவர்களுக்கு தட்பவெப்பம் காரணமாக அது நிகழ்ந்திருக்கலாம். நமக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு அது மிக தேவையானது. நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லி கொண்டிருக்கிறேன். எங்கள் பேரவை கூட்டங்களில் 6 மணி கூட்டம் என்றால் 5:58க்கு நான் மேடையில் வந்து உட்கார்ந்து விடுவேன். 6 மணிக்கு தொடங்க வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு வருகிற போது காலத்தை போற்றுதல், நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பிள்ளைகளுக்கு கூட நாம் சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். காலத்தை போற்றுதல் என்பது மிக முக்கியமானது. எனவே அந்த தட்பவெப்ப நிலை, நேருவும் சொல்லுகிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் பெரிய வேறுபாடு. மேற்கும் கிழக்கும் வரலாற்றில் மாறியிருப்பதற்கு அந்த தட்பவெப்ப நிலையின் மாறுபாடும் ஒரு காரணம். அங்கே இருக்கிற அந்த தட்பவெப்பம் அவர்களின் வாழ்க்கை முறையை அப்படி அமைக்கிறது. ஆனால் இங்கே என்ன ஆயிற்று, அவர்களுக்கு அங்கே கூட நாடுகளுக்கு ஒரு நகர ராஜ்யமாக இருந்ததை கிரீஸில் முதலில் மாற்றியவன் அலெக்சாண்டர். அதுதான் அவர் எழுதுகிற அந்த கடைசி கடிதத்தில் வருகிற செய்தி. சந்திரகுப்தனும் மௌரிய அரசும் என்பதற்கு முந்தைய கடிதத்தில் அவர் எழுதுகிற அலெக்சாண்டரை பற்றிய செய்தி மிக முக்கியமானது. மகா அலெக்சாண்டர் தான் உலக வரலாற்றை மாற்றினான். நாடுகளுக்கு இடையிலே ஒரு போர்கள் நிகழ்ந்து விடாமல் அங்கே என்ன செய்யலாம்? எந்த மனிதனுக்கும் ஒரு போட்டியில் ஆர்வம் இருக்கிறது, மோதலில் ஆர்வம் இருக்கிறது. என்ன செய்யலாம்? அந்த ஆர்வத்துக்கு ஒரு வடிகால் தேவைப்படும், இல்லையானால் அது வெடிக்கும். அந்த வடிகால் தான் நேரு மிக அருமையாக எழுதுகிறார். அந்த வடிகால் தான் கிரீஸ் நகரத்தில் ஒலிம்பியா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்ட விளையாட்டு. விளையாட்டின் மூலமாக அந்த போட்டி மோதல்களுக்கு ஒரு வடிகாலை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்கள் களத்தில் இருப்பார்கள். எனவே நாடுகளுக்கு இடையிலே சின்ன சின்ன நாடுகளாக இருக்கிற போது மோதல்கள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள், சேரனும் பாண்டியனும் மோதிக்கொண்டார்கள், வெண்ணாற்றங்கரையிலே சந்தித்தார்கள். எல்லாம் நம்ம ஊருக்காரா? சோழனும் பாண்டியனும் மோதிக்கொண்டான், இந்த ஊர்லேருந்து இவனும் இந்த ஊர்லேருந்து, அதாவது 1,00,000 பேர் மோதிக்கொள்வதாக திரைப்படத்தில் காட்டுவதெல்லாம் வெறும் கற்பனை. ஏனென்றால் அப்போது மொத்த மக்கள் தொகையே 1,00,000 தான் இருக்கும். இந்த ஊர்க்காரனுக்கும் அந்த ஊர்க்காரனுக்கும் நடந்த சண்டை அது. இங்கே ஒரு 500 பேர், அங்கே ஒரு 500 பேர் சண்டை போட்டது தான் அதிகபட்சமாக.
எனவே அன்றைக்கு அப்படி இந்த மகா அலெக்சாண்டர் என்கிற பெயர் அவனுக்கு வந்தது. ஆனால் உலகம் பாழ்பட்டு போயிற்று. இந்த உலக வரலாற்றில் எல்லோரும் அலெக்சாண்டரை பற்றி எழுதுகிற போது பாராட்டி எழுதுவார்கள். நேரு அதை என்னால் ஏற்க முடியவில்லை என்று எழுதுகிறார். இந்த அலெக்சாண்டரினுடைய போர் வெறி உலக ஒழுங்கை மாற்றிற்று. இப்போதும் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருந்தால் கூட 2020 இந்தியா வல்லரசாகிவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். நல்ல வேளையாக ஆகவில்லை, ஆகாது, ஆகக்கூடாது. இந்தியா மட்டுமல்ல, உலகில் எந்த நாடும் வல்லரசாக ஆகக்கூடாது. நல்லரசுகள் தான் நமக்கு தேவையே தவிர வல்லரசுகள் இல்லை. இதை நேரு எழுதுகிறார். அலெக்சாண்டர் தொடக்கி வைத்த அந்த போர் உலகம் முழுவதும் நோயாக பரவிற்று, தீயாக பரவிற்று. அத்தனை பேருக்கும் அடுத்தவனை அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. 33 வயது தான் அலெக்சாண்டர் வாழ்ந்தார். 16 வயதில் புறப்பட்டான். 33 வயதில் இந்தியாவிற்கு வந்து, அதுவும் குறிப்பாக போரஸ் மன்னனை வெற்றி கண்டு, போரஸ் மன்னனினுடைய கம்பீரம் அவனை கொண்டு வந்து களத்தில் நிறுத்துகிற போது தர்பாரில் என்ன வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் போரஸ் சொன்னான், நான் போரில் தோற்று போயிருக்கலாம், ஆனாலும் என் மக்களுக்கான தலைவன் நான், என்னை ஒரு மன்னனாகவே நடத்த வேண்டும் என்று போரஸ் சொன்னபோது அவனிடத்தில் நாட்டை திரும்பவும் அலெக்சாண்டர் கொடுத்தான். அதுதான் அவனுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு போர் இல்லை. திரும்புகிற வழியில் பாபிலோனியாவில் காலமெல்லாம் களத்தில் நின்ற அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்து போனான். அதுதானே வரலாறு. காலமெல்லாம் களத்தில் நின்ற அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்தான். காலமெல்லாம் அஹிம்சையை போதித்த அண்ணல் காந்தி அவர்கள் துப்பாக்கியால் கொல்லப்பட்டார். வரலாறு எவ்வளவு முரணுடையதாக இருக்கிறது பாருங்கள். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். அத்தனை அந்த பிரான்ஸ் நாட்டில் பிறந்து ஐரோப்பாவையே கட்டி ஆண்ட நெப்போலியனை பற்றி பின்னால் வருகிறது. படிக்கிற போதெல்லாம் குதிரையில் அமர்ந்து கொண்டே தான் தூங்குவான். என்றைக்கும் எதற்கும் ஓய்வெடுத்ததில்லை. அப்படி ஓய்வெடுக்காமல் பல போர்க்களங்களை கண்ட நெப்போலியன் நாம் அறிவோம். அவனுடைய வாட்டர்லூ என்கிற இடத்தில் ஒரு தோல்வியை கண்டு சென்ட் ஹெலினா என்கிற தீவிலே சிறை வைக்கப்பட்டு 7 ஆண்டுகள் சென்ட் ஹெலினாவில் இருந்தான். அந்த வெப்பம் தாங்காமல் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு நெப்போலியன் இறந்து போனான். இறப்பதற்கு முன்னால் நெப்போலியன் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் நீ போர்க்கலைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதவில்லை, வயிற்று வலி வராமல் பார்த்துக்கொள்ள என்று எழுதினார். நெப்போலியன் கடைசியாக தன் மகனுக்கு கொடுத்த பெரிய அறிவுரை வயிற்று வலி வராமல் பார்த்துக்கொள்ள. அது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா என்று பல போர்க்களங்களை பார்த்த நெப்போலியனால் வயிற்று வலியை வெற்றி பெற முடியவில்லை. அத்தனை களங்களிலும் வெற்றி பெற்ற அலெக்சாண்டர் காய்ச்சலிலே இறந்து போனான். எனவே நேரு சொல்லுகிறார், அந்த போர் வெறியின் தொடக்கமாக அலெக்சாண்டரின் வரலாறு அமைந்தது. எனவே அலெக்சாண்டரை அவர் போற்றவில்லை, அலெக்சாண்டரை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. இப்போதும் நாம் சொல்லுகிறோம், எந்த நாடும் வல்லரசாக வேண்டாம். இனி இந்த உலகத்தில் ஒரு போரற்ற உலகமே உலகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். போர்கள் போதுமானவை. முதல் உலகப் போரும் 2வது உலகப் போரும் ஏற்படுத்திய அழிவுகள், முதல் உலகப் போரின் அந்த அழிவுகளை எல்லாம் நேரு தன்னுடைய புத்தகத்தில் விரிவாக பின்னால் சொல்லியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அழிவுகள் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் வேண்டாம். போரற்ற உலகம், அன்பும் மனிதனையுமே இந்த உலகத்தை ஆள வேண்டும். நான் ஒரு முறை கூட்டத்தில் பேசினேன். உலகத்தையே ஆள வேண்டும் என்று நினைத்த மகா அலெக்சாண்டரால் அது முடியவில்லை. உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்த நெப்போலியனால் அது முடியவில்லை. ஆனால் கையில் எந்த ஆயுதத்தையும் எடுக்காத தெரசாவால் உலகத்தை ஆள முடிந்தது. அறிவை பரப்பிய வள்ளுவனால் உலகத்தை ஆள முடிந்தது. எனவே அறிவும் அன்பும் தான் உலகை ஆளுமே தவிர வல்லமையும் வலிமையும் போர்க்களமும் உலகத்தை ஆளாது. அந்த செய்தியையும் நேரு அவர்கள் எழுதுகிறார். இறுதியாக அவருடைய நைனி சிறைவாசம் 1931 ஜனவரி 26 முடிகிறது. 1931 ஜனவரி 25ஆம் தேதி தான் அவர் சாணக்கியரை பற்றி, சந்திரகுப்தரை பற்றியெல்லாம் எழுதுகிறார். அதற்கு அடுத்த கடிதம் ஏப்ரலில் வருகிறது. அப்போது நேரு எழுதுகிறார், நான் மறுநாளும் உனக்கு கடிதம் எழுதுவதற்காக அமர்ந்தேன். அது ஜனவரி 26. அப்போது எனக்கு ஒரு செய்தி வந்தது. உன் தாத்தா, அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக என்னை விடுவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் இருந்து புறப்பட்டு ஆனந்த பவனத்துக்கு போகிறேன். நீ அறிவாய், ஜனவரி 26 என்பது அந்த செய்தி அதில் இருக்கிறது. ஜனவரி 26 என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமான நாள் என்பதை நீ அறிவாய். அவர் 47 விடுதலைக்கு பிறகு சொல்லவில்லை, 31 அந்த கடிதத்தை எழுதுகிறார். எனக்கு
ஜனவரி 26 1931 எப்படி முக்கியமான நாடாக இருக்கும் என்று கருதினேன். அதற்கு விடை சொல்கிறார். சென்ற ஆண்டு இதே ஜனவரி 26ஆம் நாள் தான் நாம் இந்தியா விடுதலை பெற்ற நாடாக கொண்டாடினோம். எனவே அந்த விடுதலை பெற்ற நாளாக ஒரு நாள் நமக்கு வரும். அந்த கனவுகளோடு தான் நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் எனக்கு இப்போது விடுதலை வந்திருக்கிறது. நாட்டுக்கு விடுதலை வந்திருக்கிறதோ இல்லையோ, எனக்கு விடுதலை வந்திருக்கிறது. எல்லோருக்கும் நாம் தெரிந்த செய்தி தான். இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26ஆம் தேதி குடியரசுத் தலைவரால் கையொப்பமிடப்பட்டு விட்டது. ஆனால் அது ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததற்கு இதுதான் காரணம். அப்போது விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதே ஜனவரி 26 ஒரு விடுதலை நாள் என்று அவர்களாக கற்பனையாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நவம்பர் 26 கையொப்பம் இடப்பட்டாலும் 2 மாதத்திற்கு பிறகு ஜனவரி 26 தான் குடியரசு நாள் என்று அறிவிக்கப்பட்டது. அதை 31 ஜனவரி 26ஆம் தேதி நேரு சிறையிலிருந்து எழுதும்போது எழுதுகிறார். இந்த நாளுக்கு இந்திய வரலாற்றில் ஒரு முதன்மை உண்டு. இந்த நாளில் நாடு எப்போது விடுதலையாகுமோ, இப்போது நான் விடுதலையாகி அப்பாவை பார்ப்பதற்காக தாத்தாவை பார்க்க வருகிறேன் என்கிறார். 1931 பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது நேரு வெளியில் வந்த 10வது நாள் மோதிலால் இறந்து போனார். அவருடைய தந்தை மோதிலால் நேரு இறந்து போனார். நைனி சிறையை விட்டு தற்காலிகமாக நேரு வெளியேறியதோடு இந்த அமர்வு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த சிறையில் அடுத்த கடிதத்தில் சந்திப்போம். நன்றி.